கதை நிர்வாக நிர்மலா. கதை ஆசிரியர் திரு சிற்பி அவர்கள். அப்பொழுது மணி 6. சாவி கொடுக்கப்பட்ட கடியாரம் சினப்பாளோ என்று நினைக்காமல் சேவலை போல் குரல் கொடுத்து தன் கடமையை செய்துவிட்டு அமைதியாக டிக் டிக் என்ற ஒலியுடன் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்குள் விடிந்துவிட்டதா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு, இன்று நான் எந்த சூழ்நிலையிலும் கோபப்பட மாட்டேன், எவரையும் புண்படுத்த மாட்டேன், எக்காரணம் கொண்டும் யாரிடமும் சீறி விழமாட்டேன் என்ற பிரார்த்தனையோடு எழுந்தாள். ஆம், நிர்வாகத்தில் பெரும் பொறுப்பு வகிக்கும் அவள் போன்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிதான் அது. உண்மை கெமிக்கல் கம்பெனியின் நிர்வாக மேலாளராக பொறுப்பேற்ற நிர்மலா ஒரு கெமிஸ்ட்ரி பட்டதாரி, ஆராய்ச்சியாளரும் கூட. இளம் வயதிலேயே டிஎஸ்சி பட்டம் பெற்றவள். அவளுடைய அழகையும் அறிவையும் ஆற்றலையும் எண்ணித்தான் உரிமையாளர் உலகநாதன் அப்பதவியினை அவளுக்கு அளித்தார். IAS IPS போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்றவர் என்பதை அறிந்து உரிமையாளரே தேடிச் சென்று நிர்மலாவை கண்டு அப்பதவியை தந்தார். இந்த முடிவினால் வரும் உட்பகையை நிர்மலாவே எதிர்த்து போராடி வெல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவர். நிர்மலா ஒரு புன்முறுவல் மட்டும் பூத்தாள். வீட்டில் நிர்மலா இருக்கும் தனி அறையில் விஸ்வாமித்ர முனிவர் கைக்குழந்தையுடன் இருக்கும் மேனகையை பார்க்க மறுக்கும் காட்சி விளக்க படம் ஒன்று, சாகுந்தல நாடக காட்சி படம் ஒன்றும், பாரதியார் படமும் மாட்டப்பட்டிருந்தன. இம்மூன்று படங்களும் அவள் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டவையே. பணிவோடு பணிப்பெண் கொண்டு வந்த காப்பியை பருகிக் கொண்டே பத்திரிகைகளை புரட்டி பார்த்தாள். தன்னை பற்றி அவதூறாக வந்திருந்த செய்திகளையெல்லாம் பார்த்து சிரித்துவிட்டு, கைமையின் கற்பனை என்று தனக்குள் கூறிக்கொண்ட பொழுது டெலிஃபோன் மணி அடித்தது. ரிசீவரை எடுத்து அமைதியாக ஹலோ என்று கனிவாக பேசி, மேலும், வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் பெண்மையை எப்படி நான் கட்டி காக்கின்றேனோ அதேபோல் பதவியையும் கம்பெனியின் மானத்தையும் காப்பேன் என்று சொல்லி போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் என்று பளிச்சென்று சொல்லிவிட்டாள். வெளியே சற்று நேரத்திற்கெல்லாம் நிர்வாக நிர்மலா ஒழிக, ஆரவல்லி தர்பார் நடத்தும் ஆணவம் பிடித்த நிர்மலா ஒழிக, மோதாதே மோதாதே மோதினால் நீ தூளாவாய் போன்ற கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு கம்பெனியின் பணியாட்கள் வீட்டு வாசலில் நின்றனர். எலிப்பகை நாகம் உயிர்ப்பெடுக்கும் என்னும் திருவள்ளுவர் வாக்கு அவளுக்கு அத்துப்படி. படித்தபோது பல்கலைக்கழக பேச்சாளராயிற்றே. தன் வீட்டு சுவருக்கு மேல் நின்று கொண்டு பேசத் தொடங்கினாள். அழுகிய முட்டையொன்று மேலே விழுந்தது. சில கற்கள் வேறு எரியப்பட்டன. தான் சிலம்பாட்டத்தில் பெற்ற பயிற்சியால் அதனையெல்லாம் தடுத்தாள். எல்லோரையும் அமைதிப்படுத்திவிட்டு பேசினாள். தோழர்களே, தோழியர்களே, நிர்வாக மேலாளர் அறை ஏர் கண்டிஷன் செய்யப்படவில்லை. பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள எந்திரங்களின் பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட அறையில் நான் இருக்கிறேன். 5-6 டெலிஃபோனின் நோக்கம் வியாபாரமும் பொது தொடர்பும் தான். நிர்மலா வேறு, நிர்வாக மேலாளர் வேறு. இதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு குரல் எழுப்பிய எல்லோருடைய பெயரும் பதிவேட்டில் இருக்கிறது. எல்லோருக்கும் பணி பாதுகாப்பு உத்தரவு போட்டாயிற்று. ஓவர் டைம், போனஸ் எல்லாம் தயார். நான் வந்தவுடன் மேற்கொண்ட முதல் பணியாயிற்றே அது. உங்களில் ஒருத்தி நான் என்று அர்த்தத்துடன் பேசினாள். கண்களில் நீர் துளித்தன. உடனே, எங்க அம்மா நிர்மலா என்றென்றும் வாழம்மா என்று கூறிக்கொண்டே தொழிலாளிகள் கலைந்தனர். ஒரு பெரிய கலவரத்தை சாமர்த்தியமாக தவிர்த்து விட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டு போய்விட்டார் இன்ஸ்பெக்டர் இன்பவள்ளி. வீட்டுக்குள் நுழைந்ததும் தன் அறையில் உள்ள பாரதியாரின் படத்தின் கீழே நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினாள். குழந்தாய், எழுந்திரு. என் கனவு நனவாயிற்று. நீ ஆற்ற வேண்டிய கடமை பல இருக்கிறது என்று பாரதி கூறியது போல் தோன்றிற்று. கண்ணீர் முத்துக்களை காத்தாள். விரல்களால் துடைத்து கொண்டு காலை டிஃபன் சாப்பிட்டுவிட்டு காலை 9:15 மணிக்கு அலுவலகம் சென்றாள். உலக நடப்பு காட்சியினை அகக்கண் புறக்கண் இரண்டையும் திறந்து கொண்டு பல வகை உணர்வுகளுக்கும் தன்னை பாத்திரமாக்கிக் கொண்டு எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் தன் இருப்பிடத்திற்கு சென்று அமர்ந்தாள். மணி காலை 10:15 ஆயிற்று. ஆபோகிராக கீர்த்தனையை முணுமுணுத்து கொண்டு உதவி மேலாளர் மேகநாதன் தன் சீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தார். அந்த கம்பெனி முதலாளியின் மாப்பிள்ளை என்ற மிடுக்கும் இருந்தது. மிஸ்டர் மேகநாதன் என்றாள் நிர்மலா. எஸ், இதோ கையெழுத்து போட்டு வருகிறேன் என்றார் மேகநாதன். அது விஷயமாகத்தான் என்று அழைத்து, 6 நாள் கேஷுவல் லீவ் கொடுத்து விடுங்கள். மற்றவர்களை கண்காணிக்கும் நீங்களே தாமதமாக வந்தால் எப்படி என்று கன்னத்தில் அறைந்தார் போல் சொல்லிவிட்டாள். இது என் கம்பெனி. நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன். இங்கு என் ஒவ்வொரு வார்த்தையும் சட்டம். வீணாக தலைக்கு கொள்ளி விலைக்கு வாங்காதே என்று சீறினார் மேகநாதன். அது உங்கள் வீட்டில். நீங்கள் நிர்வாக மேலாளரின் கோஆர்டினேட். அவரை மீறி பேசியதற்காக உங்களை தற்காலிக வேலை நீக்கம் செய்துள்ளேன். ஐ ஆம் courteous பட் அட் த சேம் டைம் firm என்று சொல்லிவிட்டு தன் வேலைகளை பார்க்கத் தொடங்கினாள். எக்ஸ்ப்ளோசிவ் எலக்ட்ரிக் கெமிஸ்ட்.
ஒருவர் அப்ளிகேஷன் எழுதி கொண்டு அதை ஃபார்வர்ட் செய்யும்படியாக மிடுக்குடன் கேட்டார். தன்னை விட்டால் அந்த செக்ஷன் பார்க்க ஆளில்லை என்ற இருமார்ப்பு அவரிடம் இருந்தது. அப்ளிகேஷன் ஃபார்வர்டு செய்யப்பட்டது. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் செக்ஷனில் பணிபுரியும் இவருக்கு சிந்தனை வேறிடத்தில் செல்லுமாதலால் அவர் உடன் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அவருக்கு அவ்வேளை வேறு கம்பெனியில் கிடைக்கும் ஓராண்டு வரை முழு சம்பளமும் அளிக்கப்படுகிறது என்று எழுதிவிட்டு, எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் நிர்வாகத்தில் இன்றியமையாதவர் இல்லை என்று பொறி தட்டியதை போல் கூறி அனுபவம் மிக்க அசிஸ்டன்ட் அறிவுடை நம்பியை வேலைக்கு அமர்த்தினாள். தாங்கள் அதிகாரம் செய்வதற்கும் ஆணையிடுவதற்குமே உரியவர்கள் என்றும் தங்கள் வேலைகளையே மற்றவர்களை விட்டு செய்யச் சொல்லும் ஒட்டுண்ணி அலுவலர்கள் தவறு செய்தால் தண்டனை கொடுக்க தயங்கியதில்லை. நிர்வாகத்தின் தலைவி எல்லோருக்கும் நல்லவளாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதை நடைமுறையில் கடைபிடித்தாள் நிர்மலா. கூடிய வரையில் தன் அறையில் தானே தனித்திருப்பாள் அவள். ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவாள். டிஸ்கஷன் என்று சொல்லி பல அலுவலர்களை அழைத்து அரட்டை அடிக்க மாட்டாள். நின்று கொண்டே பேசுபவர்கள், சும்மா பார்க்க வந்தேன் என்பவர்கள், அடிக்கடி அலுத்துக் கொள்பவர்களையெல்லாம் விரட்டி அடித்து விடுவாள். 20ஆம் நூற்றாண்டின் விஸ்வாமித்திரன் ஒருவனின் உடற்பசிக்கு இரையான நாட்டிய பெண்மணியின் மகளான நிர்மலா ஆணினத்தை பழிவாங்க மட்டும் நினைக்கவில்லை. சோடியமும் குளோரினும் சேரும் பொழுது உண்டாகும் சோடியம் குளோரைடுக்கு சோடியத்தின் குணமும் கிடையாது, குளோரினின் குணமும் கிடையாது. அதுபோல 2 உயிர்கள் சங்கமத்தில் 3வது உயிர் தோன்றும் பொழுது அதற்கு முன்னைய உயிர்களின் குணம் வாய்க்காது என்பதற்காகவே அவருக்கு டிஎஸ்சி பட்டம் வழங்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பின் அந்த விஸ்வாமித்திரன் தன் கம்பெனியின் முதலாளி என்பதை மட்டும் அறிகிறாள். ஏனென்றால் உண்மை என்ற ஊற்று நீர் ஊசி கண் போன்ற இடைவெளிகளின் வழியாகவும் கசியத்தானே செய்யும். ஆனால் அவள் சொல்லவில்லை. ஆராய்ச்சியின் பொழுது காதலன் என்ற போர்வையில் ஒரு காமுகன் வந்தான். தன்னிடமிருந்து செய்திகளை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டினானே இன்றி தூய்மையான காதல் அவனிடம் இல்லை. அதனையும் ஒப்புக்கொண்டான். தான் நடந்து கொண்ட முறைக்காக வருந்தினான். வாழ்க்கையின் குறுக்கு சாலைகளை உணர்ந்தவன் பல படிகள் ஏறி உயர்ந்து விட்டான். நிர்மலாவிற்கு முன் அவன் ஒரு ஊர்க்குருவியே. எனவே தான் தற்கால துஷ்யந்தனைப் போல் மறந்தவன் போல் நடித்து எங்கோ வாழ்கிறான். அவனுக்கே தன்னை அழித்துவிட்ட நிர்மலாவால் வேறு ஒருவரை நினைக்க கூட முடியவில்லை. வெறுப்பு ஏற்பட்டு என்றோ தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அவள். பாரதியின் பாடல்களை படித்து மன வலிமை பெற்று புதுமை பெண்ணாய் பொலிவோடு காட்சியளிக்கின்றாள். சமுதாயத்திற்கு அவள் ஒரு பச்சை விளக்கு. சிறுமை கண்டு பொங்கும் அந்த நிர்வாக நிர்மலா ஒரு நிஜம். பல நிழல்கள் அவளிடம் நெருங்க முடியவில்லை. ஏனெனில் அவள் ஒரு மஞ்சள் பாஸ்பரம். கடவுள் நிர்வாகத்தின் கருத்துள்ள அறிவுஜீவி நிர்மலா என்பதை மறுக்க முடியாது. அவளுக்கு என்றுமே ஏமாற்றமில்லை, எதிர்பார்ப்புகள் இல்லாததால். முற்றும்.